வணக்கம் என் நண்பர்களே. ஒரு அமைதியான காட்டுல ஒரு காகம் வாழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்ப ஒரு குளக்கரையில வெள்ளை வெள்ளேன்னு ஒரு கொக்கு நிக்கிறத பார்த்துச்சு. என்னடா இந்த வெள்ளை வெள்ளேன்னு இவ்வளவு அழகா இருக்குதே, இந்த கொக்கு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சதுன்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அதை நினைச்சத அந்த கொக்குகிட்டயே போய் சொல்லிச்சு, நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ ரொம்ப கொடுத்து வச்ச, நீ எவ்வளவு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறன்னு சொல்லிச்சு. அந்த கொக்கு உடனே, நானும் ஒரு நாள் ஒரு கிளியை பார்க்குற வரைக்கும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு, நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த கிளி எவ்வளோ அழகாக இருக்கும், உதடு சிகப்பாகவும் உடம்பெல்லாம் பச்சையாகவும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த காகம் அந்த கிளியை தேடி பறந்து போச்சு. கிளியை பார்த்ததுடன், அடடா எவ்வளோ அழகாக இருக்கிற. உடனே கிளி சொல்லிச்சு, அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் அந்த மயிலை பார்க்குற வரைக்கும். மயிலை பார்த்தோன்னு தான் தெரிஞ்சு, அடடா எவ்வளோ அழகா, எத்தனை கலரோட எவ்வளோ சுதந்திரமா இம்புட்டு ஒரு அழகு இருக்குன்னு நினச்சி நானே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த காகம் அந்த மயிலை தேடி அந்த காடு ஃபுல்லாக சுற்றிச்சு. காட்டில் எங்கேயுமே மயிலை பார்க்க முடியல. கடைசியில் ஒரு பூங்காவில் ஒரு மயிலை பார்த்துச்சு. மயிலிட்ட போய், அடடா நீ தான் இந்த உலகத்திலே அழகு, இவ்வளோ கலரு, இவ்வளோ வண்ணமா, இவ்வளோ மேனி அழகா இருக்கிற, எத்தனை கலர் உனக்கு அப்படின்னு சொல்லி எப்படிச்சு. உடனே அந்த மயிலே, எல்லாமே சரிதான், இவ்வளோ அழகு, இவ்வளோ கலரு, இவ்வளோ வண்ணங்களோட இருக்கிற எனக்கு இந்த அழகுனாலேயே என்ன நிலைமையை பார்த்தியா, நான் இருக்கிற இடத்த பார்த்தியா, சுதந்திரமா சுத்த முடியலை, சுதந்திரமா பறக்க முடியலை, சுதந்திரமா நான் வாழ முடியலை, என்னை இந்த பூங்காவிலேயே அடைச்சி வச்சுக்கிறாங்க, இந்த அழகுனாலேயே எனக்கு இவ்வளோ நேருது. ஆனால் நீ எவ்வளோ கொடுத்து வச்ச, இந்த உலகத்தில் சுதந்திரமாக சுற்றுற, சுதந்திரமாக பறக்கிற, நீ சுதந்திரமாக நினச்சதெல்லாம் செய்கிற, நினச்ச இடத்துக்கு போகிற, நீ தான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருன்னு அந்த காகத்தை மயில் சொல்லிச்சு. ஆமீன் என் நண்பர்களே, இந்த கதையில் வர பறவைகள் எல்லாமே ஒவ்வொரு விதத்துல ஒரு அழகுதான். வேதம் சொல்கிறது, சொஸ்தனம் உனக்கு ஜீவன், பொறாமை எலும்புருக்கி. ஆமீன் என் நண்பர்களே, நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பெருமையாக நினைத்து பொறாமை கொள்ளாமல் நம்மளிடம் இருப்பதை வைத்து சுதந்திரமாய் வாழ பார்ப்போமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்ன பறவை பிடிக்கும்ன்றது கமாண்டில் போட்டுருங்க. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.